அப்படியே நீங்கள் கூட பேசினவாங்க செல்ஃபி மாற்றி வாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அருள்மிகு சிந்தாமணி விநாயகர் கோவில். கோயிலுடைய மேல் துவாரம் ஏறி கொண்டு இருக்கிறோம். என்ன பிரம்மாண்டமான காட்சி பாருங்கள். இந்த மாதிரி மை சிலிக்க வைக்குதுங்க, மை சிலிக்க வைக்குதுங்க. அதில் ஏறப்பே ஒரு உணர்வுபூர்வமாகவும் அவ்வளோ அருமையாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இந்த தெய்வ சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, கூடவே இருக்கிற மாதிரி இது. அப்பா விநாயகரே, நாங்கள் இவர் வந்திருக்கோம் உங்கள் தம்பியை பார்க்க, நீ தான் வழி விட்டு இதுக்கு எல்லாம் நல்லபடியாக செய்யணும்ப்பா. நீங்கள் தான் இதுக்கு பிரார்த்தனை செய்கிறோம், பூஜை பண்ணுவோம், நீ தான்ப்பா இதுக்கு எனக்கு வழி வகுக்கணும். நம்ம செல்லலாமா? பாதையை பாருங்கள். குரோம்பேட்டில் அதுவும் மெயினில் பச்சை மலை இந்த மாதிரி கோயில் நீங்கள் பார்த்தது உண்டா? பாருங்கள், ரோப் கட்டியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஃபேஸ்புக்கெல்லாம் போடுறோம், வீடியோ சேனல்லாம் போடுறோம். என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். ஆஹா ஆஹா. நமது ஆன்மீகவாதி திரு ரெட்டிப்பட்டி சீனிவாசன் சார், ஆறுபடை முருகர் சங்க சேவா சங்கத்தின் பொருளாளர் கண்ணன் நாகராஜ் அண்ணன் அவர்களும் இந்த வழி ரோபோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். பின்தொடர்கிறோம் நாங்கள். ஆஹா ஆஹா. அண்ணா, மிக அருமையான கோயில்ண்ணா. சார் ஒரு நிமிஷம் இப்படி பாருங்க. என்ன இளமையாக ஏறி கொண்டு இருக்கிறார் பார்த்தீங்களா? என் அப்பன் முருகன் அருளே தான், அருளே தான். என்ன பிரம்மாண்டமான ஒரு இது. ஆஹா மக்களே, நீங்கள் ஒரு முறை இங்கே வந்து சென்றால் பாருங்கள் இந்த ரம்மியமான காட்சியை. பாருங்க, பல மூலிகை இருக்கிற சித்த வைத்திய சாலை தேசிய இந்திய அளவில் இங்கே தான் இருக்குது. பச்சை மலை சொல்லுவாங்க, அதற்காகவே சித்த வைத்தியசாலை இங்கே கொண்டு வந்தாங்க போல். பாருங்கள் பாருங்கள், பாதையை பாருங்கள். முருகன் அருள் என் அப்பன் திரு கண்ணன் நாகராஜனும் ரெட்டிப்பட்டி சீனிவாசன் சாரும் இந்த கோயிலில் சிறப்பு பணியாற்றுவதற்காகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் நாங்கள் பாருங்க, இவ்வளோ பெரிய சிட்டி பக்கத்தில் இவ்வளோ அருமையான கோயில் பார்த்ததுண்டா? எனக்கே பிரம்மாண்டமாக இருக்குது, எனக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. ஹலோ, சொல்லுங்கள் சார். என்ன சார்? சொல்லுங்கள் சார். ஹலோ, நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க. வருவார் சார். எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. நம்மளுக்கு அர்ஜென்ட்டுன்னா வேறு ஆள் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கே இப்போயே வரணுன்னா வேறு ஆள் கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், வருவார பார்க்கலாம்.
நண்பர்களே பாருங்கள், முருகரை சந்திக்கிறதுக்காக இளமையாகவே மாறிட்டார் எங்கள் பொருளாளர் அண்ணன் நாகராஜ். ஒரு பாருங்க, அவரை விட சிறிய வயதான என்னால் முடியல. எப்படி துள்ளி குதிக்கிறார் பாருங்க, எப்படி துள்ளி குதிக்கிறார் பாருங்க. எங்கள் பாலகுமார பாருங்க பாருங்க நண்பர்களே. எவ்வளோ மீட்டர் உயரத்தில் வந்துருதா? பாருங்க, மிகப்பெரிய ஏரியாவான குரோம்பேட்டை, சென்னையில் பேசப்படுற இடத்துல உள்ள பச்சை மலையில் இருக்கும். பாருங்க, இந்த மலையில் இப்படி ஒரு கோயிலா? ஆஹா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு பிரம்மாண்டம். இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்த நம் குரோம்பேட்டை வாசிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இம்மலையில் இக்கோயிலா?